Hi and welcome to Easy Spoken English Kanji. This is lesson number 10 of Essential Vocab and Phrasal Verb series. So இன்னைக்கு லெசன்ல நாம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் phrasal verbs பத்தி தான் பார்க்க போறோம். It's gonna be really interesting. So without any further delay, let's get started. இந்த சென்டென்ஸ் பாருங்க. கடைசி நேரத்துல வந்து என்கிட்ட சொல்லாத. இதை நம்ம சிம்பிளாகவும் சொல்லலாம். இதுக்கு ஒரு ஃப்ரேசல் வேர்பும் இருக்குது இங்கிலீஷில். அதோட யூசேஜ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடைசி நேரத்தில் திடீர்னு வந்து என்கிட்ட சொல்கிறது, அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்கிறது. லாஸ்ட் மினிட்ல என் தலையில் அந்த வேலையை கட்டிட்டான், ஓகே கடைசி நிமிஷத்துல என் தலையில் கட்டிடாத, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் ஸ்ப்ரிங் சம்திங் ஆன் சம் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிக்ஷனரி டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். டு சடன்லி டெல் ஆர் ஆஸ்க் சம் ஒன் சம்திங் வென் தே டு நாட் எக்ஸ்பெக்ட் இட். ஒருத்தர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறது ஆர் செய்ய சொல்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹோப் ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஸ்ப்ரிங் எனி நாஸ்டி சர்ப்ரைசஸ் ஆன் அஸ் அட் த மீட்டிங் திஸ் மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையில் மீட்டிங்கில் கண்ட சர்ப்ரைஸையும் நம்ம தலையில் கட்டாமல் இருந்தால் சரி, அந்த அர்த்தத்தில் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஸ்ப்ரிங் சம்திங் ஆன் சம் ஒன். ஸ்ப்ரிங் எனி நாஸ்டி சர்ப்ரைசஸ், அதுதான் சம்திங். ஆன் சம் ஒன்ன்ற இடத்துல அஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், இன்னொரு டெஃபினேஷன் பாருங்கள். டு சர்ப்ரைஸ் சம் ஒன் வித் சம்திங், அதாவது ஒரு ரெக்வெஸ்ட்டோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டோ திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸாக சொல்கிறது தான் ஸ்ப்ரிங் ஆன். இதோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராங் ஆனுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்ப்ரங் ஆனுன்னு சொல்லலாம். ஆல்ரைட், எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷுட் ட்ரை டு ப்ரிப்பேர் தெம் ஃபார் யுவர் டெசிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிங் இட் ஆன் தெம் சடன்லி. உன் முடிவை திடுதிப்புன்னு அவங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்கள உன்னோட முடிவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது, நீ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திடுதிப்புன்னு சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி நேரத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வந்து சொல்கிறது, ரைட்டா? அதுதான் இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிங் இட் ஆன் தெம் சடன்லி யூ ஷுட் ட்ரை டு ப்ரிப்பேர் தெம் ஃபார் யுவர் டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸ், கடைசி நேரத்தில் வந்து என்கிட்ட சொல்லாத, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't spring it on me at the last minute. Don't spring it on me at the last minute. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. வெளிநாட்டுக்கு குடியேற விஷயத்த அவன் குடும்பத்துக்கிட்ட அவன் கடைசி நேரத்தில் சொன்னான், இல்லை திடீர்னு திடுதுப்புன்னு சொல்லிட்டான், அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல போகிறோம். எப்படி சொல்லலாம்னா இது பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். He sprang the idea of moving abroad on his family. ஓகே, sprang something on someone. இங்கே என்ன பண்ணியிருக்காம, வெளிநாட்டுக்கு குடியேற விஷயத்த அவங்க குடும்பத்துக்கிட்ட கடைசி நிமிஷத்தில் சொல்லியிருக்கான், திடீர்னு சொல்லியிருக்கான். ரைட், ஸ்ப்ராங் சம்திங், சம்திங்கிற இடத்துல இங்கே தி ஐடியா ஆஃப் மூவிங் அப்ராட் ஆன் சம் ஒன், ஆன் ஹிஸ் ஃபேமிலி. ஆல்ரைட், ஹீ ஸ்ப்ராங் தி ஐடியா ஆஃப் மூவிங் அப்ராட் ஆன் ஹிஸ் ஃபேமிலி. ஆல்ரைட், ஸோ இப்போது டிவி ஷோஸில் இந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த ஃப்ரேசல் வேர்ப் வர மாதிரியான சில கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஐ டென்ட் மீன் டு ஸ்ப்ரிங் இட் ஆன் யூ லைக் திஸ். ஸோ உங்களுக்கே இப்போ அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கடைசி நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கல, இந்த மாதிரி திடுதிப்புன்னு சொல்லணும்னு நினைக்கல அப்படின்றது தான் ஐ டென்ட் மீன் டு ஸ்ப்ரிங் இட் ஆன் யூ லைக் திஸ். ஆல்ரைட், I am so sorry for springing this on you, but I need you to watch Alex. இப்படி திடுதிப்புன்னு வந்து சொல்கிறதுக்கு சாரி, ஆனால் நீ வந்து கொஞ்சம் அலெக்ஸை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த கிளிப்பிங்கில். ஐம் ஸோ சாரி ஃபார் ஸ்ப்ரிங்கிங் திஸ் ஆன் யூ பட் ஐ நீட் யூ டு வாட்ச் அலெக்ஸ். ஸோ யாராவது ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு வாட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, வாட்ச் த கிட்ஸ் அப்படின்னா குழந்தைங்களை பார்த்துக்கோன்னு அர்த்தம். அது மாதிரி தான் இங்கே வாட்ச் அலெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கடைசி நேரத்தில் திடுதிப்புன்னு வந்து சொல்கிறதுக்கு சாரி, நீ கொஞ்சம் அலெக்ஸை பார்த்துக்கணும். ஆல்ரைட், and the one last clip for this phrasal verb is, does this poor girl know you're going to marry her, or you're just going to spring it on her all of a sudden? அந்த பொண்ணுக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறன்றது தெரியுமா, இல்லை திடுதிப்புன்னு போய் சொல்ல போறியா அப்படின்றது தான் இந்த கிளிப்பிங்கில். Does this poor girl know you're going to marry her or you're just gonna spring it on her all of a sudden அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இவர்கிட்ட அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கேட்குறாங்க, இந்த பொண்ணுக்கு, இந்த அப்பாவி பொண்ணுக்கு தெரியுமா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, இல்லை திடுதிப்புன்னு போய் சொல்ல போறியா, or you're just gonna spring it on her all of a sudden. Alright, and here we are at the second phrasal verb for today, which is run into or bump into someone. Okay, ரன் இன்டூ ஆர் பம்ப் இன்டூ சம்ஒன், இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தவங்கள மீட் பண்ணுறது. ஸோ நம்ம எங்கேயோ போயிருக்கோம், திடீர்னு ஒருத்தவங்கள மீட் பண்ணுவோம் இல்லையா, எதேர்ச்சியாக, எதிர்பாராத விதமாக, அதை தான் ரன் இன்டூ சம்ஒன் ஆர் பம்ப் இன்டூ சம்ஒன்னு சொல்லுவாங்க. மீட்டிங் சம்ஒன் அன்எக்ஸ்பெக்டட்லி, ஆக்சிடென்டலி, இதை தான் ரன் இன்டூ ஆர் பம்ப் இன்டூ சம்ஒன். டிக்ஷனரி டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். டு மீட் சம்ஒன் யூ நோ வென் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் டு. ஓகே, எதிர்பாராத போது நம்மளுக்கு தெரிந்த ஒருவரை சந்திப்பது. ஓகேங்களா, இன்னொரு டெஃபினிஷன்,
டு மீட் சம்ஒன் யூ நோ வென் யூ ஹேவ் நாட் பிளான் டு மீட் தெம். பிளான் பண்ணாமல் திடீர்னு ஒருத்தவங்கள பார்க்குறது. பம்ப் இன்டு சம்மனோட டெஃபினேஷன் இது. வி பம்ப்ட் இன்டு ஏமி வென் வி வர் இன் டவுன் லாஸ்ட் வீக். நாங்கள் போன வாரம் ஊரில் இருந்தப்போ நாங்கள் ஏமியை எதிர்பாராத விதமாக எதேச்சியாக பார்த்தோம். ஓகே, வழியில் பார்த்தோம் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஆல்ரைட், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போது. அட என்ன ஒரு ஆச்சரியம், இன்றைக்கி உன்னை எதேச்சியாக சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரன் இன்டு ஆர் பம்ப் இன்டு சம்ஒன் யூஸ் பண்ணி. ஓ, வாட் a surprise! I didn't expect to run into you today or bump into you today. Okay? ஓ, வாட் a surprise! அட என்ன ஒரு ஆச்சரியம், நான் உன்னை இன்னைக்கு எதேச்சியாக சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. I didn't expect to run into you today. Alright? The next one. எதேச்சியாவது ஒரு நாள் என் பழைய ஃப்ரெண்டை சந்திக்க நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, எப்பயாவது ரோட்டில் போகிற வழியில் எங்கேயாவதாவது அவனை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹோப் டு அட்லீஸ்ட் ரன் இன் டு மை ஓல்ட் ஃப்ரெண்ட் சம்டே. நாங்கள் நிறைய தடவை பிளான் பண்ணி மீட் பண்ண முடியல, பட் அட்லீஸ்ட் ஐ ஹோப் டு ரன் இன் டு ஹிம் சம்டே. ஓகே, என்னைக்காவது எதேச்சியாவது அவனை பார்க்கலாமான்னு எதிர்பார்க்குறேன். ஓகேயா? ஆல்ரைட், இப்போ இந்த ஃப்ரேசல் வெர்ப் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். It's what I wanted to tell you when I bumped into you last week. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ வென் ஐ பம்ப்ட் இன்டு யூ லாஸ்ட் வீக். போன வாரம் உன்னை எதேச்சியாக சந்திச்சப்போ நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ, இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எப்போனா போன வாரம் உன்னை எதேச்சியாக நான் சந்திச்சப்போ. ஓகே, ஆக்சிடென்ட்லாம் நான் உன்னை மீட் பண்ணப்போ, நம்ம அன்றைக்கி மீட் பண்ணோம் இல்லையா எதேச்சியாக, அப்போது நான் இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்றது தான் இந்த கிளிப்பிங்கில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். You'll never believe who I just run into. Who? You'll never believe who I just ran into. யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கரெக்டாக? ஸோ அதாவது நான் இன்றைக்கி யாரை பார்த்தேன்னு சொன்னால் நீ நம்பவே மாட்டேன். ஸோ நான் இன்றைக்கி யாரை பார்த்தேன்னா நான் மீட் பண்ணி பார்க்கல இல்லையா, எதேச்சியாக பார்த்தேன்றதை தான் நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷனில் சொல்லுவோம். கரெக்டாக? நான் இன்றைக்கி யாரை பார்த்தேன்னு தெரியுமா, நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே யாரை பார்த்தேன்னு தெரியுமா, அந்த மாதிரி நம்ம பார்த்தேன்னு சொல்கிற இடத்துல நம்ம ரன் இன்டு ஆர் பம்ப் இன்டுவை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். Well, I'm glad I bumped into you. ஐம் கிளாட் ஐ பம்ப்ட் இன்டு யூ. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? பம்ப்ட் இன்டு யூனா நான் உன்னை ரேண்டமாக, ஓகே, அன்எக்ஸ்பெக்டட்லி ஐ மெட் யூ. ஸோ ஐம் கிளாட், உன்னை எதிர்பாராத விதமாக உன்னை சந்திச்சதில் எனக்கு மகிழ்ச்சி. ஓகே, எதேச்சியாக நம்ம மீட் பண்ணதே எனக்கு சந்தோஷம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ஸ்ப்ரிங் சம்திங் ஆன் சம்ஒன் அண்ட் ரன் இன்டு ஆர் பம்ப் இன்டு சம்ஒன்னை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.